உலக மக்களே வணக்கம். நான் படித்த படிப்பு மக்களே, பசியோடு இருந்தால் தான் உழைப்பு உருவாகும். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். நம்மளுக்கு ஒரு கடன் இருந்தால் தான் நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்க முடியும். இதான உண்மை. சரிதானே? அடுத்து பசங்களுக்கு, சின்ன பசங்க, குட்டி பசங்க இருக்காங்கள, அந்த பசங்களுக்கு சின்ன வயசுலேயே பாடம் கற்றுக் கொடுக்கணும்ல. எல்லா மாணவன் மாணவிக்கும் குட்டி குழந்தையாக இருக்கும்போது கல்வி ஏன் கற்றுக் கொடுக்குறாங்க? படிக்கணும், அவங்களுக்கு பின்னாடி தேவைப்படும் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டத்தையும் கற்றுக் கொடுக்கணும். பசியோடு வாழ வைக்கணும். காசு அவங்ககிட்ட அதிகமாக காட்டக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி வாழ்ந்தால் தான் அவங்க உழைக்க முயற்சி செய்வாங்க. கஷ்டம்லாம் வாழ்ந்தால் எதையுமே கற்றுக்கிற மாட்டாங்க. கஷ்டத்தோடு வாழ்ந்தால் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிற முடியும். பல இடத்துல போகணும், பல வேலை செய்யணும், இப்படி போய் செஞ்சால் தான் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கற்றுக்கிற முடியும். சரிங்களா? இப்போ பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடுறாங்க 2 டைம். இப்போ நம்மளுக்கு பசியே இல்லை, அப்போ நம்மளுக்கு படிக்க தோணாது. வயிறு நிறைஞ்சிட்டா என்ன செய்யும்? தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும், சுறுசுறுப்பு வராது. உண்மை தானே? இப்போ பசங்க பசியோடு இருந்தால் தான் நல்லா படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுதான். சரிங்களா? நீங்கள் நைட்டில் சோறு சாப்பிடாமல் படுத்தீங்கன்னு வச்சுக்க, சில பேர்த்துக்கு தூக்கமே வராது. பசியோடு படுத்தா தூக்கமே வராது. அப்போ நம்ம படிப்புக்கு என்ன தேவை? பசி தேவை, வறுமை தேவை, நம்ம குடும்பத்தில் கஷ்டம் தேவை. இந்த மாதிரி ஒரு வறுமையில் வாழ்ந்தால் தான் நம்மளால் நல்லா படித்து வெற்றி பெற முடியும். இது உண்மையான வரலாறு, நான் படித்த வரலாறு. சரிங்களா மக்களே? படிக்கும்போது பசியோடு படித்தா தான் நல்லாவே படிப்பு வரும். நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கடா, எந்த வேலையும் செய்ய முடியுமா? வேலை செய்ய ஒப்புதா?